நீ கொஞ்சம் வாய மூடுறியா? கொஞ்ச நேரத்துல டீ பொங்கிடும். ஆஹா, இப்ப நிறைய விஷயம் பொங்குதே. அப்படித்தானே பிராச்சி மேடம்? நீ முதல்ல வாய் மூடு. வாய் தர. பயங்கரமான மேஜிக் நடந்தது. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு பாப்போம். நீயே சொல்லு ப்ரோ. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நீ பிராச்சிய பத்தி சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பேரை கேட்டாலே நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே, அவ மட்டும் உன் கண்ணு முன்னால வந்து நின்னானா உன்னோட நிலைமை எப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ அவளை பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா. இங்க பாரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் உன்னுடைய ப்ரோ, உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்னால உறுதியா சொல்ல முடியும், உன்னை பத்தி அவளோட மனசுல சின்னதா ஒரு ஃபீலிங்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. உனக்கு நிஜமா அப்படி தோணுதா? அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பா இதுக்கெல்லாம் லவ் தான் காரணம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் அவனுக்காக இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், கேர் எடுத்துக்கிறேன். ஆமா, லவ் தான் காரணம்னு சொல்லிட முடியாது. என்னமோ லவ்ல PhD பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப நீ முடிச்சிட்டியா? ஹேய், உன்னை விட நான் நிறைய படம் பார்த்திருக்கேன். ஹலோ மேடம், ரியல் லைஃப்க்கும் ரீல் லைஃப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்புறம் நீ இப்ப சொன்ன இதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஹேய், நில்லு நில்லு நில்லு. வேற எப்படி நடக்கும்? நீயே கொஞ்சம் சொல்லு. கொஞ்சம் மெதுவா பேசு, வெளியில யாருக்காவது கேட்ட போது. சரி. காதல் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப மேபி காத்து பலமா வீசும், இதயத்தோட துடிப்பு அதிகமாகும், எல்லாமே மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், நிஜத்துல நடக்காதுன்னு என்னோட வாய் நீ அடைச்சிட்ட. ஆனா இப்ப என்ன சொல்ற? ஜோரா மழை பெய்யும், காத்து பயங்கரமா வீசும் அப்படின்னு சொல்ற. அப்புறம் என்ன சொன்ன? புயல் வீசும்னு சொன்ன, பூக்கள் பூக்கும்னு சொல்ற. நான் மட்டும் குறுக்க பேசலன்னு வை, அப்புறம் தவளை வெளியில வந்து கத்துன்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும் நீ என்கிட்ட சொல்ல விருப்பப்படல, இருந்தாலும் எனக்கு தெரியும். என்ன உனக்கு அப்படி என்ன தெரியும்? எனக்கு சொல்லு பாக்க. அதாவது நீ ரன்பீரை காதலிக்கிற. இல்ல நீ ரன்பீரை உயிருக்கு உயிரா காதலிக்கிற. அவன் மேல உயிரே வச்சிருக்க. முதல்ல நீ வாய் மூடிக்கிட்டு என் கிச்சனை விட்டு வெளியில போ. என்ன சொன்ன? உன்னோட கிச்சனா? இங்க பாரு, எப்ப அவ புகுந்த வீட்டுக்கு வராளோ அப்பதான் இந்த மாதிரி பேசுவா. இப்ப நீ சொன்ன பாரு, என்னோட கிச்சனை விட்டு போன்னு. அப்பவே புரிஞ்சிருச்சு நீ இந்த அளவுக்கு யோசிச்சுட்டியா. ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுமே. ஒண்ணு போட்டோன்னா ஒண்ணு. பிராச்சி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உடைக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் உடைச்சா தப்பாயிடும். என்னம்மா டீயோட வாசனை அப்படியே மணக்குது. இதுக்கு முன்னாடி வீட்ல இந்த மாதிரி டீ போட்டதே இல்லையே. சரி சரி, இதை கொண்டு போய் ரன்பீருக்கு கொடு, அது அவனுக்கு கண்டிப்பா பிடிச்சிரும். அப்புறம் இந்த டீ மட்டும் அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னு வை, அப்புறம் உன்னையும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ ஏன் இப்படி தொல்லை பண்ற? மரியாதையா போயிடு, அடி வாங்க. நான் மறுபடியும் தோப்புக்காரனும் போடாம இருந்தா சரி. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நீ சொல்றது உண்மையா இல்லாம இருந்தா நான் என்ன பண்றது? நம்ம வேணா பெட் வச்சுப்போம். உன்னுடைய தோல்வி டபுள் கன்ஃபார்ம் ஆயிடும். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. பிராச்சி நேரா உன்கிட்ட வந்து ரன்பீர் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல போறா. அப்ப நான் தோக்க தயாரா இருக்கேன்பா. அப்படி சொல்லு. ஜெயிக்கிறவனை என்ன சொல்லுவாங்க? மாவீரன். அட என்னடா, ரன்பீர் கோலிடா, ரன்பீர் கோலி. தோத்து ஜெயிக்கிறவங்களை என்ன சொல்லுவாங்க? ரன்பீர் கோலி. சூப்பர் ப்ரோ. ஆனா உன்னுடைய இந்த ஃபேவரட் க்ளவுஸ் இருக்கே, இத நான் கண்டிப்பா வச்சுக்குவேன். ஆனா நான் இதை எப்ப போடுவேன் தெரியுமா? இந்த பண்டிதர் ஜெயிக்கிறப்ப. அதுக்கப்புறம் இந்த க்ளவுஸ போட்டுக்கிட்டு உன்னை கும்மா குத்து குத்த போறேன் ப்ரோ. ஆலியா, எதுக்காக என்ன கார் ஓட்ட சொன்ன? அது என்னன்னா, நீங்க வெளியில வந்த உடனே உங்க காரை பார்த்து நீங்களே டிரைவ் பண்ணும்போது you will feel nice. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, ஆலியாக்கு முதல்ல நம்பிக்கையே இல்ல, ரொம்ப பயந்துட்டா. அப்புறம் இங்க பாரு, நம்ம நம்பிக்கை எழுந்திருக்கும் போது யாராவது நம்பிக்கை ஊட்டுற மாதிரி வந்து பேசினாங்கன்னு வையே, கண்டிப்பா அவங்க ஒரு ஸ்பெஷலான ஆளா தான் இருப்பாங்க. பிராச்சியோட அம்மாவும் அந்த மாதிரி தான். இங்க பாரு விக்ரம், நீ எப்பெல்லாம் பிராச்சியோட அம்மாவை பத்தி பேசுறியோ அப்பெல்லாம் அப்படியே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வருது. நான் பிராச்சியோட அம்மா பார்த்ததே இல்ல. என் பிரக்யா இருக்கா இல்லையா, அப்படியே பிராச்சியோட அம்மா மாதிரியே தான். என்ன ஃபேமிலி இது? முதல்ல பிராச்சியை எல்லாரும் புகழ்ந்தாங்க, இப்ப அவங்க அம்மாவையா? ஆனா நீங்க அவங்கள சந்திச்சதே இல்ல, ஆனா அவங்கள பத்தி இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் அவங்கள சந்திக்காமலேயே எனக்கும் அவங்களுக்கும் பல வருஷம் பகை இருக்கிற மாதிரியே உணர்றேனே. அவங்க யாருன்னு தெரியல, ஆனா யார வேணா இருக்கட்டுமே, ஆனா பிரக்யாவா மட்டும் இருக்க கூடாது. டீ ரெடி ஆயிடுச்சு. வாமா செல்லம், வா வா வா. டென்ஷன்ல எனக்கு அப்படியே தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. உன் கையால டீ குடிச்சா தலைவலி எல்லாம் போயிடும். நீங்க அந்த லாஸ்டா இருக்கிற கப்பை எடுத்துக்கோங்க. ஏன், எனக்கு ஸ்பெஷலா போட்டு கொண்டு வந்திருக்கியா? ஆமாமா, உங்களுக்கு சுகர் கம்மியா தேவைப்படும்ல, அதனாலதான் அதை கொண்டு வந்தோம். சரி சரி. ஹலோ, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நான் தான் சரிதா மேடம். அதான் எது கால் பண்ணனா, சாயங்காலம் நான் 5 மணிக்கு வரேன். நான் சொன்ன அந்த ஆர்டர் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். முக்கியமான விஷயம், அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கணும்னே. ஏன்னா நமக்கு முறையா ஒரு 5 ஸ்டார் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டர் மட்டும் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா இனிமே உங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். கவலைப்படாத, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா பண்ணி தரேன். அப்புறம் பாரு, நான் செய்யற ஸ்வீட்டால நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவ. சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன்.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் சரிதாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கூட ஒரு கிராமத்து பொண்ணு இருக்கா இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, நீ பேசுறது கேட்கலையப்பா, நீ பேசுறது கேட்கல. அட இங்க பாருங்க சரிதா மேடம், நான் சொல்றேன். ஹலோ சரிதா மேடம், என்னாச்சு? பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் அந்த பையன் கல்யாண மாப்பிள்ள இப்ப கண்டிப்பா போயாகணும். மிஸ்டர் மெஹரா வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். கொஞ்சம் இருங்களேன். இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டலோடது. அப்புறம் இது பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்களாம் பிசினஸ்காரங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அதனால போய் தான் ஆகணும். நான் வேணா கிளம்புறேன். ஆனா இவங்க எல்லாம் இங்க இருக்காங்கல்ல, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. அவர் மிஸ்டர் மெஹரா இருக்கார் இல்லையா, அவருக்கு என் சார்பா தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அப்புறம் ஒண்ணு சொல்லுங்க, எனக்கு டைம் ஃப்ரீயா இருக்கும்போது நான் அப்புறமா அவரை தனியா வந்து சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லிடுங்க என்ன? அப்ப நான் கிளம்புறேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன். பாய். அட, ரன்பீருக்கு டீ கொடுக்கவே இல்லையே, நான் போய் குடிச்சிட்டு வரேன். அட நீ இருமா, தேவையில்லாம ஏன் கஷ்டப்படுற? பிராச்சி, ரன்வீர் ரூமுக்கு போய் நீ டீ குடுத்துட்டு வா. சரி. நானும் பிராச்சியோட போயிட்டு வரேன். போ, தாராளமா போ. பல்லவி, இவங்களுக்கு ரன்வீரோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் காட்டு. இவங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் இவன் சீஃப் மேல ஏன் உயிரா இருக்கான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஃபேன்டாஸ்டிக் ஐடியா, இதோ கொண்டு வந்துடுறேன். மிஸ்டர் மெஹரா ரியா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரோ அதே அளவுக்கு ரன்வீர் மேலயும் வச்சிருக்காரு. அதனாலதான் ரன்வீரை காப்பாத்த இவ்வளவு டிராமா பண்ணிருக்காரு. அவர் பண்றதெல்லாம் குழந்தைத்தனமா இருக்கு, பட் அவர் ஜெயிச்சிடுறாரு. அவர் எப்பவுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. கரெக்ட் தானே? இங்க பாருங்க, என் ரன்பீரோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அடங்கியிருக்கு. நீங்களே பாருங்க. So cute. இந்த போட்டோ ஆல்பத்துல ரன்பீரோட அப்பாவை விட அவனோட சீஃப் கூட இருக்கிற போட்டோஸ் தான் அதிகமா இருக்கும். இது ரன்பீர் 5 வயசா இருக்கும்போது எடுத்த போட்டோ இது. அப்புறம் இது ரியா, அப்ப அவளுக்கு 3 வயசு தான் இல்லைங்களா மம்மி? அட பிராச்சி, உன்னை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? ஆமா, அது உன்னை பத்தி ஒன்னும் பேசல, டீயை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதாவது இப்ப யாராவது சுட சுட டீ கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு டீ அப்புறம் பிஸ்கட். இல்ல கிரீம் பிஸ்கட் என்னோட ஃபேவரட். அப்படினா நான் தர மாட்டேன். என்ன தர முடியாது? என்ன நீ என்ன பண்ற? பிஸ்கட் தானே கேட்டான். உனக்கு என்ன வேணும்னா போய் கிச்சன்ல எடுத்துக்கோ போ. எதுக்கு அவளை தேவையில்லாம அடிக்கிற? சாரி ஆரியன், நீ போ. இங்க பாரு பிராச்சி, நீ தான் இந்த வீட்டுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு அது வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். இந்த சகானா இருக்கலே எவ்வளவு ஒரு பொண்ணா? பிராச்சி, வீடு மாறினவனே நீயும் மாறிட்டியா? இவன் முன்னாடி என்ன திட்டுறியா நீ? ஐயோ, நான் உன்னை திட்டல. நான் உனக்கு மேனர்ஸ் சொல்லி கொடுக்கறேன். அதாவது டீ கொண்டு வந்தா பிஸ்கட் கொடுக்காம இருக்க முடியுமா ஆரியன்? ப்ராப்ளமா இருந்தாலும் உறவா இருந்தாலும் ரெண்டுத்தையும் எவ்வளவு அருமையா ஹேண்டில் பண்றா பிராச்சி. என்னோட தம்பி இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கானா பிராச்சி, அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பா. என்ன பைத்திய காரணம் ஆயிட்டேன். என்னென்னமோ யோசிக்க தோணுது. ப்ரோ, நீ ஒரு விஷயம் யோசிச்ச பத்தியா? அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும் நான் என்ன யோசிக்கிறேன்னு? ஒருத்தருடைய கண்ணை பார்த்து எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். அதுவும் உன்னுடைய கண்ணு ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த சொல்லுது. அதுவும் இல்லாம பிராச்சி உன்னோட கண்ணை பார்த்தானா அவளுக்கும் தெரிஞ்சிடும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு. அது என்னன்னு தெரியல, பிராச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட மொத்த வாழ்க்கையையும் நான் பிராச்சி கூடயே கழிக்க ஆசைப்படுறேன். அவளும் அதைத்தான்ப்பா ஆசைப்படுறா. நீயே யோசிச்சு பாரு, உன்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க?
இந்த இந்த trophy எல்லாம் இதெல்லாம் நான் ஃபுட்பால் மேட்ச்சில் ஜெயிச்சு வாங்கினது. நான் 3 கோல் அடித்தேன் தெரியுமா? உனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குமா இல்ல மியூசிக்கா? நீயே கெஸ் பண்ணு. மியூசிக். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா காலேஜ் ட்ரிப்ல ஒரு பாட்டு பாடினியே, ரொம்ப நல்லா பாடின, எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன் நீ அதை என்கிட்ட அப்போ சொல்லவே இல்லை? அப்ப தோணல, இப்ப தோணுது, அதான் சொல்றேன். சரி அதை விடு. அப்புறம் உன்னோட இந்த மனசு இருக்கே, அது இப்போ ஏதாவது உன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுதா? ரெண்டு மனசு ஒன்னோடு ஒன்னாக போகுது, ஆனா அது அவங்களுக்கு தெரியல. இது எனக்கும் நல்லா புரியுது, ஆனா இவங்க நடிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் சிரிக்கிறீங்க? அது 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 ஒண்ணு இல்லையே, சஹானா ஜோக் அடிச்சா. அப்படியா? எங்களுக்கும் சொல்லு, என்ன ஜோக் அது? ரொம்ப நல்லாச்சு ஜோக் கேட்டு. சொல்லுடா, சொல்லு சகானா, என்ன ஜோக்கு? என்ன ஜோக்கு சொல்லு. நீங்க ஜோக் கேட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் உங்க 2 பேரோட மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஐ மீன் நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்களேன். இல்ல, அது வந்து நாங்க 2 பேரும் இல்ல, இங்க 4 பேர் இருக்கோம், அதனால பொதுவா தான் எல்லாரும் பேசணும். நீங்க சொல்லுங்க, நாங்களும் சிரிக்கிறோம். என்ன சொல்லு? ஜோக். ஜோக் ஜோக். அது எனக்கு மறந்து போயிடுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு. அது அது ஜோக் என்னன்னா, ஒரு யானை இருந்தது, அப்புறம் ஒரு கட்டை எறும்பு. ஒரு நாள் யானையை பிடிக்க போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்போ அந்த கட்டை எறும்பு யானையை பின்னாடி ஒளிஞ்சுக்கன்னு சொல்லிச்சான். இவ்வளவுதான் ஜோக்கே. இது ஜோக்கா? இல்ல இதான் ஜோக்கா? அது என்னன்னா, இவ சொல்லும்போது காமெடியா இருந்தது, அதான் சிரிச்சோம். நீதான் சொன்னியா இந்த ஜோக்க? இதுக்காக தான் 2 பேரும் சிரிச்சிங்களா? ஒரே ஜோக்க ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்காது. அடுத்த தடவை இன்னொரு நல்ல ஜோக்கோட வரேன். சரி ஓகே, என்ன இப்ப சித்தி கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ गाइस. ஏ சஹானா, நானும் வரேன் இரு. சரியான லூசு. சஹானா நில்லு, நானும் வரேன். அட பாவி, என்னோட லவ் ஸ்டோரி வச்சு நீ சீன் போட்டுட்டு இருக்கியா? அவ ஏன் மச்சினுச்சு, அவளை ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணாத. உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சொல்லு. அடுத்த தடவை இந்த மாதிரி மிரட்டாத, புரியுதா? இல்லனா அவ்வளவுதான். அப்படியா? என்ன பண்ணுவ? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இது ரியாவுக்கு 3 வயசு இருக்கும்போது எடுத்தது. ஸோ ஸ்வீட்ல. ரியா சின்ன வயசுல ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் இருக்கால, அவளை திரும்ப திரும்ப பார்க்கணும் போல தோணுது. பிராச்சியும் இப்படிதான் இருந்தா. என் பொண்ணு சின்ன வயசுல இதே மாதிரி தான் இருந்தா. நீங்க அழறீங்களா? ரியாவோட போட்டோ பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்கா. பிராச்சியும் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருந்தாளா? இல்ல, என்னோட பெரிய பொண்ணு பிராச்சியோட அக்கா. அக்காவா? அவளை நாங்க பார்க்கவே இல்லையே, இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஐ மீன் பிராச்சி இது வரைக்கும் அவளை பத்தி சொன்னதே இல்லையே. அவ ஏன் கூட இல்ல, ஆனா எப்பவும் மனசுக்குள்ளே இருக்கா. என்னடா இது, இன்னும் யாரையும் காணோம்? பெல்லு வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். பொறு இரு. இந்த ஸ்விட்ச் கொஞ்சம் லூசா இருக்கு. இப்ப அடி, பெல் அடிக்கும் பாரு. இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். நீ இரு மீரா. இப்படி பணத்தை மிச்சப்படுத்துறியா? எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இதெல்லாம் சரி பண்ண மாட்டியா? இந்த வேலை கூட நான் தான் பார்க்கணுமா? நீ வீட்டுல எப்படி வேலை பார்க்க மாட்டேன்? இதுவாது செய்யலாம்ல. ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்ப கண்டிப்பா மீரா தான் வந்து கதவை திறப்பா. அப்புறம் பிராச்சியோட அம்மா கிட்ட பேசு. ஒரு தடவை அவங்கள பாத்தீங்கன்னா அப்புறம் பேசிக்கிட்டே இருப்ப, விடாம பேசிக்கிட்டே இருப்ப. அப்புறம் நான் தான் வந்து பிரேக் போடணும். அப்புறம் இங்க பார், அவங்கள பார்த்தவொடனே முதல்ல தேங்க்ஸ் சொல்லிடுறேன். குறைஞ்சது ஒரு 3-4 தடவை சொல்லிடுறேன். இப்ப வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லவே இல்லையா? தேங்க்ஸ் இல்ல, எதுக்குடா கஞ்சத்தனம் பண்ற? இதுல என்ன கஞ்சத்தனம் இருக்கு? என்கிட்ட அதுக்கான டைம் இல்லடா, நீயே சொல்லிடுற. சரி விடு, உனக்கு சேர்த்து நானே சொல்லிக்கிறேன். வேஸ்ட். உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான் அவங்க வந்திருக்காங்க, அதனால நீயே நேரா போனா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியாதே. அட, யாரு உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வரானோ அவன் உன்னை கண்டுபிடிக்கிறானான்னு பாப்போமே. வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறாரு, அதனால நீங்க தான் கதவை திறக்கணும். அவருக்கு உங்களை அடையாளம் தெரியுதா இல்லையான்னு பாப்போமே. நீங்களே போய் கதவை திறங்க. வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இப்ப நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. இது எலெக்ஷன் டைம், எதுவும் பண்ணாதீங்க. இவனை வேலையை விட்டு தூக்காம விட மாட்டேன். உங்களுடைய இந்த கோபம் உங்க தம்பியோட பதவிக்கே ஆபத்தாயிடும்.
அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த பெயில ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்ப எல்லாத்தையுமே நாசமாக்கிடாதீங்க. ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்குவேன். நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிரக்யா அவளாலதான் லாக்அப் குள்ள நான் இருந்தேன். அப்புறம் அந்த மேரா அவளையும் நான் சும்மா விட மாட்டேன். திரும்ப திரும்ப என்ன பெயில் எடுக்க வேண்டியது இருக்கும். நீ தயாராயிரு. தம்பி எங்க இருக்க சொல்லு. சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு போயிடுவேன். நானும் அங்கதான் வரேன். வீட்டுல வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிங்கண்ணே. ஆனா இங்க பாருங்க, கார் டோர் சரியா லாக் ஆக மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்களேன். அட நீ பாத்துக்கோ, நான் பிராச்சியோட அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்போ காரோட கதவை மூடாம இருக்கட்டுமா? விக்ரம், நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் பாரு. நீங்க ரொம்ப நல்ல ஐடியாவா கொடுக்குறீங்க. ஓ வண்டியை நான் தொட மாட்டேன்ப்பா. இவன் கார்ல என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கான்னு யாருக்கு தெரியும்? நான் லாக் பண்றேன்னு நினைச்சிருப்பேன், ஆனா வண்டி ரிவர்ஸ்ல போகும். அப்புறம் எங்கேயாவது போய் இடிச்சிருவேன். என்னால முடியாது, நீயே போய்க்கோ. திருத்த முடியாது. ஆலியா நீயே போய் பாரு. அண்ணா நானே பண்ணிக்கிறேன். ஐ வில் ட்ரை அண்ணா. அண்ணா, மாயாக்கு பதிலா நான் உங்ககிட்ட கையெடுத்து மன்னிப்பு கேட்கிறேன். அவ எங்க? உன் பிடிவாதத்தோட விலைய பாத்தியா? உன் கண்மூடித்தனமான காதலால மொத்த குடும்பமும் அழியறதா இருந்துச்சு. ராய்ச்சி அம்மா எனக்கு மிகப்பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துட்டா. மத்தவங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தவன் இன்னைக்கு நான் ஜாமீன்ல வந்திருக்கேன். என்ன பத்தி தான் உனக்கு கவலை இல்ல. ஆனா உன் அப்பாவோட பொலிட்டிக்கல் கரியரை பத்தியாவது கவலை இருந்திருக்கணுமா இல்லையா? நீ பாரு, ஏதாவது சொன்னோம்னா இப்படி அழ ஆரம்பிச்சிடுறா. எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு பெரியப்பா. ஆனா உங்களுக்கே தெரியும் தானே, நான் ரன்வீர எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஆனா நீங்க அவனை பத்தி தப்பு தப்பா சொன்னீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியல. அப்புறம் அவங்க எல்லாரும் சொன்னாங்க. அதான் நான் உங்களை மன்னிச்சிடுங்க பெரியப்பா. அண்ணா நீங்களே இந்த பொண்ணை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கண்ணா. இந்த கல்யாணம் நடக்கட்டுமா இல்ல வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்யலாம். இப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க. கல்யாணம் நின்னு போட்டுமே. இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதா சரி. அரசியல் அப்புறம் தான் பார்க்கணும். முதல்ல குடும்பத்தை பார்க்கணும். அப்படின்னா நீ அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க? இது ஒரு கேள்வின்னு எப்படின்னா கேக்குறீங்க? அவ நம்ம ரெண்டு பேருக்குமே செல்ல பொண்ணுன்னு. அவ மேல நாம உயிரே வச்சிருக்கோம். உயிரியே வச்சிருக்கன்ற அப்புறம் எப்படி கல்யாணம் நின்னா பரவாயில்லன்னு சொல்ற? எனக்கு முதல்ல எல்லாம் புரிஞ்சுது. நாம மாயாவோட சேஃப்டிக்காக இவளை கிராமத்துக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணப்ப அவளுக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை, நம்ம குடும்பத்தை பத்தியும் கவலை இல்லை. அவளோட ரன்வீரை காப்பாத்துறதுக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டா. எதை பத்தியும் அவ கவலைப்படல. அப்பவே எனக்கு புரிஞ்சுது, இவ ரன்வீரை வெறும் காதல் மட்டும் பண்ணல, அவ மேல உயிரே வச்சிருக்கா. நாம இவ மேல உயிர் வச்சிருக்கோம், இவ அவ மேல உயிரை வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துவ? உன் கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதுவும் அந்த ரன்வீர் கூட தான். திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டியா? எங்களை விட்டு பிரிஞ்சு போக கொஞ்சம் அழுகிய நீ மிச்சம் வச்சுக்க. இல்லனா உன் புருஷ வீட்டுக்காரங்க என்னடா இது அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வர அழவே மாட்டேங்கிறான்னு வாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாம் நடக்கும். ஆனா அதுக்காக நீ எனக்கு ஒரு சின்ன வேலை பண்ணி ஆகணும். நான் ஒரு 2 பேரை மீட் பண்ண ஆசைப்படுறேன். ஒன்னு ஆலியா, ஏன்னா அவதான உன்னோட மனசுக்குள்ள தற்கொலை பண்ற தூண்டுதலை ஏற்படுத்தினா. 2வது பிராய்ச்சியோட அம்மா. அவளால தானே முத தடவையா நான் ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப ஜாமீன்ல வெளியே வந்திருக்கேன்.